வணக்கம் கருணாசன்னா. வணக்கம். நிறைய விஷயங்கள் பேசுகிற, அதில் குறிப்பாக நல்லா சாப்பிட்ற. நல்லா சொல்லுங்கள், இந்த படம் ஏன் எடுத்தீங்க, அல்லது இந்த படம் எடுக்கல என்னென்ன பிரச்சனை வந்தது, எல்லாத்தையும் நீங்கள் மனம் திறந்து கதைங்க. ஏனண்டா சல்லியர்கள்னு ஒரு படம் எடுத்ததுனால தான் ஒரு இறைச்சி கடை வச்சிட்டு இருக்கிற உயர்ச்சிங்கிறவன் எனக்கு அறிமுகமாக. வழக்கமாக இலங்கை சம்பந்தமாக எந்த படம் எடுத்தாலுமே உடனே அதுக்கு தடை போடுறது. கருணாசன் என்ன சொல்ல மாட்டோம், ஓப்பனாக கருணாஸ், காமெடி நடிகர் கருணாஸ். இப்போ கருணாஸ் அண்ணேன்னு சொல்கிறோம்டா, இந்த படம் எங்களை அவ்வளவுக்கு உங்களோட மரியாதையை தான். என் பையன் என்கிட்ட பேசும்போது கூட இவ்வளோ சீரியஸாக மண் காதல், மண் மேலே காதல், மண்ணுக்காக சாகுறேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ரசிப்பாங்களா, இதெல்லாம் எப்படி டேடி பார்ப்பாங்க? மாவீரர்கள் சொல்லிலடங்காத எண்ணிக்கை இருக்குது. ஆனால் அந்த விடுதலைக்காக தன்னைத்தானே மாய்த்து கொண்ட மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்னா தமிழன் தான், தமிழ் தான். யாருமே இதுவரை இந்திய சினிமாவே சந்திக்காத ஒரு விஷயம் இது. பண்ண போகிறோம் ஜனவரி 1ஆம் தேதி உலகம் முழுக்க நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்போ ரிலீஸ் பண்ண போகிற ஒரு படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே கொண்டாந்து தைரியமாக நான் மக்கள்கிட்ட காட்டுறேன்னா, அப்போ அந்த படத்து மேலே எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த போராளிகளுக்கு என்ன இருக்குது? அந்த நாட்டு அந்த பற்று, அந்த இலக்கு, அந்த கொள்கையை தவிர அவங்களுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. தம்பி, நான் 85லேருந்து இதுக்குள்ளே நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு என்ன, நான் 10வது படித்த காலத்துலேருந்து இருக்கிறேன். மற்றவங்கள மாதிரி இதை வச்சு அரசியல் பண்ணுறாலும் நான் கிடையாது. தமிழ் தேசம்னு சொல்லக்கூடாது, ஈழம்னு சொல்லக்கூடாது, புலிகள்னு வார்த்தை வரக்கூடாது. புலிங்கிறது என்ன, புலின்னு டைட்டில் வச்சு படம் எடுக்கிறாங்க. நாங்கள் லொடுக்கு பாண்டிக்கு என்ன தெரியும், லொடுக்கு பாண்டிங்க என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி முதல்ல இந்த பாண்டியங்க ஒருத்தங்க சொந்த காசை போட்டுக்கிட்டு கிளம்பி வர்றான்ல. முயற்சி இந்த படம் வழியாக வர்றதுக்கு எப்படியாவது எங்களால் முடிஞ்ச உதவியை செய்து இந்த படத்தை மக்களுக்குள்ள கொண்டு போகணும். உனக்கு பிடிச்ச அரசியல் பண்ணுறதுக்கு நான் வரல. என் மக்களுக்கு என்னை சார்ந்து என்ன நம்பி இருக்கிறவனுக்கு நான் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதை நீ என்ன அரசியல், மத அரசியல் எடுத்துக்க, ஜாதி அரசியல் எடுத்துக்க, எப்படி வேணாலும் எடுத்துக்க. ஆனால் தமிழ் அரசியல் தான் நானும் பண்ணுறேன். தமிழ் அரசியல் கிடையாது. இன்னொன்று, உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறங்களாம் நான் செய்யலை. அது உண்மைதான். முதல்ல தெரிஞ்சுக்க, நீ என்னை பாராட்டணும், என்னை வாழ்த்தணுங்கிறங்களாம் நான் செய்யலை. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. நான் போட்டிருக்க துணிமணி முதற்கொண்டு மக்கள்கிட்ட இருந்து தான் நான் செஞ்சுருக்கேன். நான் என்ன ஒன்று மூட்டை தூக்குறேன்னா, இல்லை தனியாக விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறேன்னா, இல்லை நான் பெரிய லாண்டா ஜமீன் தரேன், ஒன்றுமே கிடையாது. அதனால் கிளைமேக்ஸில் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு. இந்தியாவில் பக்கத்தில் எங்கள் அண்ணன் நாங்கள் விரும்பி ரசித்து சந்தோஷமாக பார்த்த பாடல்கள், அதே மாதிரி காமெடிகள் இப்போ இயக்குனராகவும் பார்க்குறோம். பார்த்ததில் பழகினதில் சந்தோஷம். நான் கணக்க வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் சல்லியர்கள் படம் சம்பந்தமாக. வணக்கம் கருணாசன்னா. வணக்கம். சிரிக்கிறீங்க. எப்படி எங்கள்ட கேட்டிய கிளியை பற்றி சொல்லுங்கள். எப்படி பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? முதல்ல கேட்குறேன் கிளி. கேட்குறேன். நிறைய விஷயங்கள் பேசுகிற, அதில் குறிப்பாக நல்லா சாப்பிட்ற. நல்லா சாப்பிட்றேன். காசுக்கு வாங்குறாங்களா இல்லை ஓசியில் கொடுக்குறாங்களா? சாப்பாடு ஃப்ரீ தான். என்ன சாப்பாடு ஃப்ரீ தான், பேமெண்ட்டும் தராங்க. பெரிய விஷயமாச்சு. அப்போ நமக்கு வீட்டில் சமைக்க தேவையில்லை. ஏன்னா வீட்டை ஒரே சண்டை போய்கிட்டு இருக்குது. இப்படியே உடம்பு வளர்த்து இப்போ சாப்பிட தெரியாது என்று சொல்லி இப்போ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறத விட்டுட்டு மனசுக்கு அட்வைஸ் பண்ண விட்டாங்க. இந்த புருஷன் செஞ்சு சாக போகிறான், காப்பாற்று, சாப்பிட விடாத அப்படின்ட்டு வித்தியாசமாக செய்வோம்னாலும் செய்கிறேன். ஓகே, அதோட நிறைய பார்க்குறேன். நிறைய இப்போ அது சமீப காலமாக நிறைய குறிப்பாக நம்ம ஆட்கள் வச்சுருக்கிற கடைகள், நம்ம ஆட்களுடைய சிறந்த சாப்பாடு எங்கே வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. அப்படி பண்ணும்போது ஒரு மாரலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது, உனக்கும் ஒரு இது கிடைக்குது. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் எல்லாருக்கும் அந்த வீடியோ அனுப்பிக்க உங்களுக்கு அனுப்பி வரேன் நான். ஆமாம். ஆனால் டைம் எடுத்து அதை பார்க்குறீங்கன்னு கேட்கல, உண்மைக்கு அது ஒரு பார்க்குறப்ப என்ன இப்போ பர்சனலாக ஒன்று எனக்கு பிடிக்கும். அதனால் அது நீ ஒன்று பண்ணுற ஒரு புது முயற்சி, சரி எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, என்ன இருக்குன்னு இப்போ மக்கள் மத்தியில். இப்போ நான் காலையில் நேற்று வந்தேன், காலிலேருந்து பார்த்த இடத்துல ஒரு 4-5 பேரை மீட் பண்ணேன். எல்லாருமே உன்னை கேட்டிய கிளியன்னு தானே சொல்கிறாங்க. உயர்ச்சிங்கிற பேரை இப்போ கூப்பிட்றாங்களே, இல்லை யார் கூப்பிட்டாலும் கேட்டிய கிளியன்னு தான் கூப்பிட்றாங்க. காலப்போக்கில் பேர் மாறி கேட்டிய கிளி என்ற பேர்லாம் வாய்ப்பு இருக்குது. பெட்டியிலேயும் கேட்டிய கிளின்னு அழைப்பாங்க. ஓகே, உங்களோட எங்களோட கதையோட கேட்டோம். சல்லியர்கள் படம் சம்பந்தமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சமூகத்தில் சொல்லியிருக்கிறேன்.
நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் ஏன் எடுத்தனீங்க, அல்லது இந்த படம் எடுக்கல என்னென்ன பிரச்சனை வந்தது, எல்லாத்தையும் நீங்கள் மனம் திறந்து கதைங்க. ஏனெண்டா ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு தெரியணும், இந்த ஒரு தென்னிந்திய திரையுலகத்தில் எடுக்கிற நீங்கள் ஏன் ஈழத்தமிழர்கள் சார்ந்த இந்த படத்தை எடுத்த நீங்கள் ஒரு விஷயம் இல்லை. அதாவது பேசிக்காக வந்து இப்போ உயர்ச்சிங்கிற ஒரு ஒன்னி இப்போ என் தம்பி ஒன்றே எனக்கு அறிமுகப்படுத்தினதே சல்லியர்கள் தான். சல்லியர்கள்னு ஒரு படம் எடுத்ததுனால தான் ஒரு இறைச்சி கடை வச்சிட்டு இருக்கிற உயர்ச்சிங்கிறவன் எனக்கு அறிமுகமாகறான். அது ஓகேவா? எதனால் எப்படி அவன் அதுக்குள்ளே வர்றான் அப்படின்னு கேட்டேன்னா, ஆரம்ப காலத்தில் இந்த படத்தை இயக்குனர் கிட்டு ஆரம்பித்து நான் எடுக்கலான்னு முடிவு எடுத்த காலத்திலேயே ஐயா தூயனுடைய புத்தகத்தை என்னுடைய பெயர் சொல்ல முடியாத சகோதரி அவங்களுடைய ரெஃபரன்ஸில் நம்ம வந்து அவங்கள்ட்ட அனுமதி பெற்று இதை வேலையை ஆரம்பிக்கும் பொழுதே அப்பையிலிருந்தே உங்ககிட்ட வந்து இயக்குனர் வந்து கலந்து பேசிக்கிட்டு, அதுக்கு காரணம் என்ன, நீ களத்தில் ஒரு மருத்துவனாக கள மருத்துவராக நீ வந்து அங்கே இருந்த இடங்களில் நீ நிறையா வேலை செஞ்சுருக்கிறீங்க. அந்த கடைசி கட்ட காலங்கள்லாம் நீங்கள் அங்கே இருந்திருக்கிறீங்க. ஸோ அது அப்போது நீங்கள் நேரடியாக அதுகளெல்லாம் பார்த்தவர். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி இயக்குனர் எல்லாம் பேசி அது மூலமாக அதற்கு பிறகு இந்த படத்தை வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு மருத்துவர்கள் அந்த இடத்துல இருந்து வேலை செஞ்ச டாக்டர்ஸுக்கிட்ட நம்ம ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். அப்படிங்கிற பொழுது அதற்கான நிகழ்வையுமே நம்ம டிசிசி நிர்வாகிகள் மூலமாக நீ தான் தொடர்புபடுத்தி அது என்னென்னா படம் எடுத்து வெளியிட ரெடியாக இருக்கல நான் இந்தியாவில் வந்து படத்தை பார்த்தேன். ஆமாம் ஆமாம். பார்த்துட்டு அப்போ அதில் உள்ள குறைநிறைகளை சொல்லி போட்டு நான் சொல்லிட்டு வந்து நான் கிட்டுட்டேன். நான் மட்டுமே தான் முடிவெடுக்க இல்லாது. இங்கே புலம்பெயர்ந்திருக்கிறது மருத்துவர் எனக்கு மேலே சீனியர்ஸாக இருந்த டாக்டர் அதை எனக்கு படிப்பிச்சாக்கள் அவையெல்லாம் இங்கே இருக்கணும். அப்போ அவைக்கு ஒருக்கா போட்டு காட்டணும்னு கேட்டிருந்தேன் நான். அப்போ அதுக்கு நாங்கள் நீங்கள் படத்தை கொண்டு போன வருஷம் வந்தீங்கள், இங்கே உள்ள மருத்துவர்களுக்கு போட்டு காட்டினீங்கள். அவையும் எல்லாம் பார்த்து அதில் உள்ள குறைநிறைகளை சொல்லி 100% ஒரு சில குறைகள் இருந்த வழியே 199 அந்த குறையில அதுவுமே குறை இல்லை. அது வந்து அவங்களுடைய ஆசை, அது இப்படி இருக்கலாமே, இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயங்களை அவங்க சொன்னாங்க. பட் நான் என்னதான் இருந்தாலுமே நான் வந்து என்னுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நான் ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியும். இப்போ நான் வந்து எடுத்துட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு அதை நான் வந்து திரையரங்கத்துக்கு கொண்டுட்டு போகாமல் தமிழ்நாட்டில் வெளியிடாமல் நான் நேரடியாக அந்தந்த நாட்டில் ஓடிடியில் அதில் இதில் போட்டு விடலாம் அப்படிங்கிறது வேறு. அது மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு அதை வந்து இது மாதிரி வந்து நம்ம அங்கங்கே ஒரு ஊருக்கு ஒரு 100 பேர் 200 பேரை கூட்டி காட்டுறதுங்கிறது வேறு. என்னுடைய ஆசையே இந்த படம் நான் எடுத்ததுடைய ஆசையே என்னென்னா, இந்த வரலாறு, இந்த வழி, இந்த வேதனை காலத்துக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு பெட்டகமாக இருக்கணும், ஒரு ஆவணமாக இருக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. தமிழ்நாட்டில் வழக்கமாக வந்து இலங்கை சம்பந்தமாக எந்த படம் எடுத்தாலுமே உடனே அதுக்கு வந்து தடை போடுறது. நீங்கள் என்னோட கதை கேட்கலையுமா தான் இந்த நீங்கள் என்னென்னா, இந்த படம் எடுக்கிற நோக்கம் காசுக்காகவோ அல்லது பணம் சேகரிக்கிறதுக்காகவோ எடுக்க மாட்டாங்க. இப்போ சினிமாவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்தை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நார்மலான சினிமா படங்கள் எடுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க. ஏன் இந்த படத்தை நான் எடுக்கும் பொழுது என் மனைவி என் பிள்ளைகளே வேண்டான்னு தான் சொன்னாங்க. எதுக்கு இதை தேவையில்லாமல் இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ பிரச்சனை இருக்கிற விஷயத்தை ஏன் போய் எடுக்கிறீங்க, சும்மா ரிலாக்ஸாக நீங்கள் திண்டுக்கல் சாரதி, அம்பாசமுத்திரம் அம்பானி அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களை வச்சு காமெடி படம். ஏன் நான் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன்டா, எங்கட ஈழத்தமிழர்கள் சார்ந்து சொல்கிறேன். ஈழத்தமிழர்கள் எல்லாரும் வந்து பெரிய பெரிய வசதி வாய்ப்புள்ளார்கள் எல்லாம் தென்னிந்தியாவில் வந்து சினிமா படங்கள் எடுக்கணும் நிறைய பேர். இப்போ அவர்கள் யாருமே திங்க் பண்ணாத இல்லை சிந்திக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கள்ட சமூகத்துக்கு படமாக தந்திருக்கிறீங்க. அதனால தான் நான் இந்த வரைக்கும் உங்களோடய நிற்கிறேன், அந்த படத்தை மக்களுகளை கொண்டு போய் சேர்க்கணுமெண்டு. அதோட தமிழ்நாட்டில் இருக்கிற பாமர மக்களுக்கு போய் சேரணும். ஆமாம், எங்கட போராட்டம் திண்ட புனிதமும் அல்லது இந்த போராட்டம் இவ்வளோ வரிகளை சுமந்தது அல்லது இவ்வளோ நேர்த்தியாக இந்த போராட்டம் நடந்ததுன்றது அங்கே உள்ள மக்கள்கிட்ட போய் சேரணுமன்றது நோக்கமாக இருந்தது. அப்போ அதில் நீங்கள் இப்படி ஒரு ஆள் எங்கட வரியை கொண்டு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு பார்த்தா அதில் வந்தால் தான் நீங்கள் எப்பயும் ஈழத்தமிழர்கள் சார்பாக நான் சொல்கிறேன், எப்பயும் உங்களுக்கு நாங்கள் நன்றியாக இருப்ப வேண்டாம். இந்த படம் ஈழத்தமிழர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள உறவுன்ற அடையாளம். ஆமாம், உறவுன்ற அடையாளம் வேண்டாம். நாங்கள் பார்த்த கருணாசன் ஒரு காமெடி நடிகர் அல்ல ஒரு பட தயாரிப்பாளர் அல்லது ஒரு கானா பாடகர்
அப்படி தான் நாங்கள் பார்த்துனாங்க. உண்மை தானே, அதையும் அதானே உண்மை. இப்போ நாங்கள் பார்க்குற கருணாசன் எங்கட கருணாசன் என்று முந்தி நான் கருணாசன் என்றே சொல்ல மாட்டோம், ஓப்பனாக சொல்லுவோம் கருணாஸ், காமெடி நடிகர் கருணாஸ். இப்போ கருணாஸ் அண்ணேன்னு சொல்கிறோம்னா இந்த படம் எங்களை அவ்வளவுக்கு உங்களோட மரியாதையை தந்துருக்கு. உண்மைதான். இது இல்லை, இது அடுத்தடுத்த அடுத்த இளம் சமூகமும் சரி, இது எத்தனையோ வருஷம் கழிஞ்சும் இந்த அடையாளம் ஈழத்தமிழர்கள் உங்களுக்கு தர போகிற அடையாளம் இந்த படம் தான். இல்லை, இதை கூட நான் வெளிப்படையாகவே இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் கூட நான் சொன்னேன். அதாவது என் பையன் என்கிட்ட பேசும்போது கூட இவ்வளோ சீரியஸாக மண், காதல், மண் மேலே காதல், மண்ணுக்காக சாகுறேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ரசிப்பாங்களா, இதெல்லாம் எப்படி டேடி பார்ப்பாங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னான். அப்போ நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன்னா, ஒன்றும் இல்லைப்பா, இது ஒரு 2 கோடி 2.5 கோடி, இது ஒரு காசு, இதில் உனக்கு ஏதோ ஒரு சொத்தை வாங்கலாம், ஏதோ உனக்குன்னு வைக்கலாம். பட் அது காலங்களில் பணம் தானே, என்றைக்கு இருந்தாலும் செலவாகத்தான் செய்யும். ஆனால் இந்த படம் காசு ஆகுதா இல்லையோ, ஆனால் உனக்கு நான் விட்டுட்டு போகிற ஒரு பெரிய சொத்து இது. நாளைக்கு நடிகர் கருணாசு மயம் கென்னுன்னு பார்க்குற இதே சமூகம் இந்த படத்துக்கு பிறகு சல்லீர்கள் படம் எடுத்தார்ல, அவருடைய பையன் கென்னுன்னு சொல்லக்கூடியது உனக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் அந்த அங்கீகாரம் உனக்கு கிடைக்குதோ இல்லையோ, வெளிநாடுகளில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் மத்தியில் உனக்கான அந்த மரியாதை கிடைக்கும். அதுதான் இப்போ நான் இங்கே அறிமுகம் செய்யக்கே தான் சொன்னான், நீங்கள் பார்க்குற கருணாசன்னா இல்லை இந்த படத்தில், இந்த படத்தை பாருங்கள், அப்போ தான் தெரியும் இந்த கருணாசன் என்ற நபர் இந்த படத்தை ஏன் எடுத்திருக்கிறார், அல்லது ஈழத்தமிழர்களுக்கும் நீங்கள் தென்னிந்திய சினிமாவில், அதாவது தென்னிந்திய சினிமாவில் இருக்கிற நீங்கள் என்னத்துக்காக இந்த ஈழத்தமிழர்கிட்ட இந்த கதையை எடுக்கணும். ஆமாம், அதை விட இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சிரமம். இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு படம் எடுத்து, படம் 2 வருஷம். இந்த 2 வருஷத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எத்தனை தரம் நீங்கள் பிரான்ஸ், லண்டன், திருப்பி இன்றைக்கு இது முடியாது எங்களை கனடா, திருப்பி ஃப்ரான்ஸ். அப்போ உங்களோட வாழ்க்கை கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதமாக ஃப்ளைட்டில் தான் போயிட்டு உங்களோட வாழ்க்கை. அப்போ அதை ஒவ்வொரு நாடுக்கு 2 நாள் பாருங்கள். போன கிழமை சுவிஸில் போட்டோம், 14ஆம் தேதி சுவிஸில் போட்டோம், நார்வேயில் போட்டோம், அதுக்கு பிறகு நோர்வேல 21ஆம் தேதி, இன்றைக்கு 24ஆம் தேதி, நாளைக்கு லண்டனில், அதுக்கப்புறம் 30 கனடாவில், மறுபடியும் 8ஆம் தேதி ஃப்ரான்ஸில், அதுக்கப்புறம் மலேசியா சிங்கப்பூர், அப்புறம் ஸ்ரீலங்காவும் பண்ணுறேன். இல்லை உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் இப்படி ஒரு படத்தை தந்தது நாங்கள் இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நேர்மையாக, எவ்வளவோ உண்மையாக நேசித்து பல ஆண்டுகள் சிறை வாசம்லாம் பட்டவங்களாம் இன்னும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கிளி, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த யுத்த காலங்களில் அந்த விடுதலைக்காக மாண்ட மாவீரர்கள் சொல்லிலடங்காத எண்ணிக்கை இருக்குது. ஆனால் அந்த விடுதலைக்காக தன்னைத்தானே மாய்த்து கொண்ட மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அதனால் இந்த உறவுங்கிறது அந்த மண்ணுக்கான, அந்த மக்களுக்கான, அந்த ஒரு விடுதலைக்கு அந்த அரசியல் அதிகாரம், அந்த கல்வி ரீதியான அந்த சம உரிமை இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக செத்தவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு இவனுடைய நேசம் இருக்குது. அப்படி இருக்கிறனால தான் இந்த படத்தை நான் ஒரு இலங்கை தமிழாக பேசி அதை பிரித்து காட்டுவதற்கோ, என்ன தமிழ்னா தமிழன் தான், தமிழ் தான். ஏன்னா இந்த வரலாறை எடுத்தா இது யாரும் தமிழ்நாட்டில் நடந்துச்சுனோ, மலேசியாவில் நடந்துச்சுனோ, சிங்கப்பூரில் நடந்துச்சுனோ, கனடாவில் நடந்துச்சுனோ யாரும் சொல்ல போகிறது இல்லை. இதை பார்த்தாலே இது இலங்கையில் நடந்துச்சு, அப்படி தானே தெரிய போகுது. அதான் அந்த படத்தின் அந்த போஸ்டரே சொல்லுது. உங்களோட படத்தில் அந்த போஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, அந்த கள மருத்துவ பெண் போராளி க்ளவுஸ் போட்டு கையில் எல்லாம் பிளட் பட்டபடி அந்த போஸ்டர் ஒன்று இருக்குது. அப்போ என்னட்ட கேட்குறார்கள் எல்லாம் சொல்கிறது, என்ன தெரிஞ்சாக்கள் இல்லை என்னோட தெரிஞ்சாக்கள், இந்த படத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் உண்டு, நீ கள மருத்துவத்தில் இருந்த நீ, அப்போ கள மருத்துவத்தின் விஷயத்தை தான் கொண்டு வரேன். வாங்க, படம் கள மருத்துவம் சம்மந்தப்பட்ட படம் தான், பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்கிறது அது இனிமையாக இருக்கா அல்லது இதாக இருக்காது. அப்போ எவ்வளவு அர்ப்பணிப்பாகவும் எவ்வளவு அந்த ஒவ்வொரு காயங்களில் இருந்து அல்லது காயங்களை தூக்கி கொண்டு வரதுல இருந்து எல்லாத்தையுமே ஒரு என்ன நான் இந்த படத்துக்கு உண்மையாக சொல்கிறேன், என்ன நான் அதுக்காக பார்த்துக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக என்ன நான் அதுக்கெல்லாம் நிறைய பேர் இப்போ நம்ம சுவிட்சில் படம் போட்டு காட்டணும். இதோட நோக்கமே என்ன, இப்போ நம்ம என்ன வசூல் பண்ணுறதுக்கெல்லாம் வரல, காசு இல்லை. இப்போ நான் போட்டு வந்த டிக்கெட்டோட செலவை கணக்கு பண்ணாலே எனக்கு என் ஊர் காசுக்கு 8-9 லட்ச ரூபா வருது.
தங்குற ஹோட்டலு வாடகை அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இதே மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி நான் வந்துட்டு போனேன், அதுவும் இதே மாதிரி செலவு தான். இது எல்லாமே என் ப்ராஜெக்டோடைய செலவாக தான் வரும். ஆனால் இதில் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு படத்தை சினிமாவில் யாருமே இதுவரை இந்திய சினிமாவே சந்திக்காத ஒரு விஷயம் இது ஃபிலிம். இது வந்து ஒரு ஒரு திரைப்படம் தான், ஒரு முழு நேர திரைப்படம் தான். ஒரு படத்தை எடுத்தாச்சு, ரிலீஸ் பண்ண போகிறோம். என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம்? ஜனவரி 1ஆம் தேதி உலகம் முழுக்க நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்போ ரிலீஸ் பண்ண போகிற ஒரு படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே கொண்டாந்து தைரியமாக நான் மக்கள்கிட்ட காட்டுறேன்னா, அப்போ அந்த படத்து மேலே எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். அதான் இது ரெண்டாவது நாங்கள் முதல் வந்து அங்கே உள்ள இங்கே உள்ள மருத்துவர்களுக்கு போட்டு காட்டினாங்க. அதான் மருத்துவர் இல்லைன்னா அதில் ஒரு ஏதாவது பிழை இருக்கா, தவறு இருக்கா? ஏன்னா இது வந்து அதே நேரத்தில் என்னுடைய நாட்டினுடைய தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு இருக்கக்கூடிய விதிமுறைகளை கடைப்பிடிச்சி, ஏன்னா அவங்க வந்து நேரடியாக நான் வந்து புலிகளை சொல்ல முடியாது, நேரடியாக ஸ்ரீலங்கான்னு சொல்ல முடியாது, சிங்களவர்களையும் நேரடியாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு நான் ஏதோ ஒரு புனைப்பெயர் வச்சு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிங்கத்தீவு, இங்கிட்டு ஒரு மக்கள் இராணுவம் இப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது படமாகும்போது புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் தெளிவாக சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் தமிழன் முட்டாலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே டைரக்டராக இருக்காங்க, ஒவ்வொருத்தருமே கேமராமேனாக இருக்காங்க. ஸோ அப்படி தான் இன்றைக்கி உலகம் மாறி. ஆனால் இங்கே பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள், உலகம் முழுக்க வாழக்கூடிய இந்த பிள்ளைகள், தன்னுடைய தாய் தகப்பன் இப்படியெல்லாம் பாடுபட்டு இவ்வளோ துயரங்களையும் சொல்ல மாளாத அவமானங்களையும் அசிங்கங்களையும் உயிர்களையும் பழி கொடுத்து தான் நம்மளெல்லாம் இப்படி கொண்டாந்து இங்கே கரை சேர்த்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் படம் பார்க்கும்போது உணரும். நீங்கள் எடுத்த கதைகள் மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, ஸ்டோரி இருக்குது, ஒவ்வொரு நிறைய மாவீரர்கள், சில தியாகங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. சில மறைமுகமாக போய் கருமுடியாக படித்தாக்கள், அதே மாதிரி அந்த கடைசி ஒரு ஆமி வரக்கூடாது, கடைசி எந்த பொடியை தாண்டித்தான் ஆமி வரணும் என்று சொல்லி போய் வீரஜா அடைஞ்சவன் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட கதைகளை எல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கு ஆக்கள் இல்லை. ஒன்றும் இல்லை தம்பி, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்து ஒரு இராணுவ வீரர், இந்திய இராணுவ வீரர் ஒரு வீர மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிறத தழுவி ஒரு திரைப்படம் இப்போ சமீபத்தில் ஒரு நடிகர் நடித்து வெளியாகி நல்லா இருக்குன்னு எல்லோரும் பாராட்டுறாங்க. ஒரு இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க, சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, அது எந்த லிமிட்டில் வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு ஒரு மாத சம்பளம் இருக்குது, அவர்களுக்கு சலுகைகள் இருக்குது, அவர்களுக்கு வீடு வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்து தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த போராளிகளுக்கு என்ன இருக்குது? அந்த நாட்டு அந்த பற்று, அந்த இலக்கு, அந்த கொள்கையை தவிர அவங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற ஒருத்தருடைய தியாகத்தையே நீங்கள் இந்த அளவுக்கு பாராட்டும் பொழுது, ஒன்றுமே இல்லாமல் தனக்கான எதிர்கால சந்ததியை அழித்து தானும் அழிஞ்சு போனவனுடைய வரலாறு எவ்வளோ மகத்துவமானது. அதுதான் நான் சொல்ல வரேன்டா. அந்த வரலாறுகளை எடுக்கணும், அது மூலமாக எடுக்கணுப்பா. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுப்பேன். நான் இல்லைன்னா இன்னொருத்தர் எடுப்பான். முதல்ல நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போடுறோம், அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர் எடுத்து சில படங்கள் தணிக்கை சான்றிதழ் பெற முடியாமல் இன்னும் முடங்கி கிடக்கு. அதனால் அதை எடுத்தவங்களெல்லாம் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. பட் அதே நேரத்தில் இப்போ எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரம், செல்வாக்கு, அரசியல் இப்படி எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்து நேர்மையாக எடுத்துருக்கிறேன். நான் இங்கே வந்து நான் புனைப்பெயர் தான் வச்சு, ஏன்னா எனக்கு மக்களுக்கு இது புரியுங்கிற நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறவன் ஏதோ சுயநலத்துக்கு ஏதாவது பேசி தெரியும். அது 1-2 அலுசரைகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. அந்த வாடகை வாய்க்கெல்லாம் நம்மலாம் பல் சொல்லி இப்போ எனக்கு கூட நான் இங்கே லண்டனில் இந்த படத்தை கொண்டு வரைக்கல, சம்மந்தமே இல்லாதாக்களெல்லாம் போனிச்சாங்க அடிச்சு, நீங்கள் எப்படி இந்த படத்தை ஆதரிப்பீங்கள், இது வந்து இந்திய புலனாய்வின்ற வேலை. அப்போ நான் சொன்ன விஷயம் இதுதான், இந்த 15 வருஷம் உண்ட யுத்தம் முடிஞ்சு, இந்த 15 வருஷத்தில் அங்கே போராளிகளாக அல்லது ஒரு மருத்துவராக இருந்த கனவேற நாங்கள் வருத்தங்களாலேயும் துன்பங்களாலேயும் எல்லாம் இறந்தும் போயிட்டாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய வரலாறுகள் இருக்குது. இன்றைக்கு குறை சொல்கிற நீங்கள் அவங்கள்ட்ட அந்த வரலாறை எடுத்து ஒரு புத்தகமாக எழுதுவீங்களா? இல்லை, அது கூட செய்யாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, விமர்சிக்கிறீங்கள். தென்னிந்தியா என்ற புலனாய்வு, இந்தியா என்ற ஓப்பனாக சொல்கிறேன். இல்லை இது வந்து நான் எல்லா தம்பி நான் 85லேருந்து இதுக்குள்ளே நான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன். எனக்கு என்ன, நான் 10வது படித்த காலத்துலேருந்து இருக்கிறேன். மற்றவங்கள மாதிரி இதை வச்சு அரசியல் பண்ணுற ஆள் நான் கிடையாது. இன்னொன்று, நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காராக இருந்தாலும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ அதில் ஒரு துளி கூட நீ பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் வெளியில் சொல்ல மாட்டேன்.
நான் மற்றவனை மாதிரி சும்மா ஒரு இத்தினோண்டு ஸ்டாம்ப் பேப்பர் அடிச்சுட்டு அதை வந்து போஸ்ட் அடித்து ஒட்டுறாலாம் நான் கிடையாது. இல்லை நான் அவைக்கு இந்த கருத்து சொன்னது நேராக வந்து படத்தை பார்த்து அப்படி நீ பார்த்தீங்கன்னா நீ அவங்ககிட்டே சொல்லு, உன்கிட்ட கேட்டவன்கிட்டே சொல்லு. தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 100 படம் 150 படம் எடுக்கிறாங்க. அந்த 100-150 படத்துக்கு யார் வர்றாங்க? ஒரு சென்சார் போர்டு ஆஃபீஸர் 4 பேர் வந்து படம் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு யார் வந்தா? ஐஏஎஸ் அதிகாரி வந்து உட்காந்து சென்சார் பண்ணுறாங்க. அதுதான் நான் கேட்க இந்த இப்போ சென்சாருக்கு நீங்கள் இந்த படத்தை கொண்டு போனீங்க தானே, எவ்வளோ கட்டு கொடுத்துருக்காங்க. எந்த அதை எது சொல்லாத அதை சொல்லாத, தமிழ் தேசம்னு சொல்லக்கூடாது, ஈழம்னு சொல்லக்கூடாது, புலிகள்னு வார்த்தை வரக்கூடாது. புலிங்கிறது என்ன? புலின்னு டைட்டில் வச்சு படம் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் புலின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க டைட்டில் வச்சு. ஆனால் ஒரு டைலாக் புலின்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம எடுத்துருக்குறோம். என்ன நான் சொல்ல போனால் இது வெறும் ஊமை படமாக காட்டினா கூட என் மக்களுக்கு போய் சேர்ந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோதான். அதைத்தான் நான் இப்போ என்னட்ட விமர்சனமாக காட்சி நீங்கள் படத்தை வந்து பாருங்க. இல்லைன்னா அவன் எடுக்க சொல்லுவேன். அவ்வளோ பேசுகிற படம் எடுங்க. என்ன இந்த 15 கதை 1000 கதை இருக்கு. இந்த 15 வருஷத்துலேயே எந்த மனக்குமுறல் அது நிறையா இருக்குது தம்பி. நான் வந்து ஒரு 2014 12 நான் வந்து ஜெனீவாவுக்கு வந்தேன். ஐநா சபையில் வந்து பேசினேன். அப்போ கூட தான் நிறைய பேர் சொன்னாங்க லொடுக்கு பாண்டிக்கு என்ன தெரியும், லொடுக்கு பாண்டிங்க வந்து என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி. முதல்ல இந்த பாண்டி அங்கேருந்து ஒருத்தங்க சொந்த காசை போட்டுக்கிட்டு கிளம்பி வர்றான்ல, ஒரு 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ணி வந்து அவனே எல்லாத்தையும் தங்கிறதுலேருந்து பார்த்துக்கிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ஈழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை, அது ஒரு இன அழிப்பு, அதனால் இந்த உலக நாடுகள்லாம் நீங்கள் அதை உற்று பார்க்கணும், அதுக்கான தண்டனை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும், எங்களுக்கான அந்த தனி தேசத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து பேசிட்டு போகிறேன்ல. நீ சுற்றி தானே உட்காந்துருக்கிறீங்க, அதே ஊரை சுற்றி தானே இருக்கிறீங்க. உங்கள் கார் எடுத்துகிட்டு போங்க, செஷன் நடக்கும்போது போங்க, உங்கள் கருத்தை போய் பேசுங்களேன். அதை செய்ய மாட்டாங்க. நாங்கள் எங்களுடைய வந்தோம்னா வாட்ஸ்அப்லேயும் டிக்டாக்லேயும் அதெல்லாம் தம்பி, அதெல்லாம் ஒரு குப்பை தொட்டி மாதிரி தம்பி. கக்கூஸ் அது நாத்தம் தான் வரும். கக்கூஸில் ஸ்மெல் வருமா? கக்கூஸில் நாத்தம் தான் வரும். இதெல்லாம் அப்படி தானே எடுத்துக்கணும். அதை மீறி ஆளுமையாக கருத்தாற்றலோடு கருத்தியலோடு மோதலுக்கு தயாராக இருந்தால் நான் எல்லாரையும் சந்திக்க தயாராக. யார்கிட்ட வேணாலும் நேருக்கு நேரம் உட்காந்து பேச போகிறேன். அவ்வளோதான் முக்கியம். அதான் இந்த நேர்காணல் நோக்கமே தான் என்ன ஒன்று, நீங்கள் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுறது தான் எந்த யார் இருந்தது. ரெண்டாவது எங்கள் இனத்துக்காக நீங்கள் செய்தது ஒரு பெரிய அது பிஸ்னஸ் நோக்கமாக அதெல்லாம் அடுத்த நான் பர்சனலாக இது வியாபாரமே இல்லை தம்பி. இது வியாபாரம்னா ஏன் நான் சொல்கிறேன்டா, ஒரு தரப்பு இப்போ ஒரு தரப்பு பிஸ்னஸ் அவைக்கு தான் நான் அதை சொல்கிறேன். இல்லை அவங்களுக்குமே அது அப்போ அவங்க எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்காங்க பாரு. வியாபார நோக்கம்னா இதை எதுக்கு எவன் படம் எடுப்பான்? நான் நமிதா மாதிரி 4 நடிகை கூப்பிட்டு ஆட விட்டு பாட விட்டு நான் திண்டுக்கல் மாதிரி ஒரு பாட்டை போட்டு நான் படம் பண்ணிட்டு போயிடுவேனே. அதான் இதோட நேர்த்தி வந்து இதோட நோக்கம் வந்து இன்னைக்கு 4 சில பேர் தான், ஒரு சில பேர் அதை வச்சு நம்ம ஒட்டுமொத்த மக்களையும் இடப்படக்கூடாது. ஒரு சிலர் வந்து என்றைக்குமே ஒரு வயலில் நெல்லுன்னு அறுத்தின்னா அதில் 100 பதறுகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு விவசாயி என்ன பண்ணுவான், பதறுகளை காற்றுல தூக்கி போட்டுட்டு மற்றதை நெல்மணிகள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவான். நம்ம அப்படித்தான். இதில் எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் என்னை கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க, எவ்வளோ பேர். எனக்கு இதில் சொல்லணும், இதில் தனியன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சீனியர் டாக்டராக இருந்தார், உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தான்னு போனோம். ஆமாம் ஆமாம். அப்போ அவரெல்லாம் வந்து இந்த கடைசி முள்ளிவாய்க்கால் ஹாஸ்பிட்டல், நான் 2 பேர் செய்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் கடைசி வயிற்று காயம், அதாவது வயிற்றில் காயப்படுற ஒரு ஆளுக்கு வயிறை ஃபுல்லாக துறந்து அதில் உள்ள குடல்கள் பிஞ்சிருந்தால் எல்லாம் செய்து மினிமம் 6 மணத்தியாலம் வேணும் மினிமம் அந்த காயம் செய்கிறதுக்கு. அப்போ அந்த மனுஷன் 2 செய்து பிறகு அவர் உங்களை சந்திக்கும் போது கட்டிப்பிடிச்சி அழுதவர். ஆமாம் ஆமாம், சரியா, கட்டிப்பிடிச்சி அழுதவர். அழுது போட்டு எனக்கு சொன்ன விஷயம் இதுதான் என்னோட வியாபாரம். என்னட்ட வியாபாரங்கிறது வந்து என்னட்ட எப்படி சொன்னவரேண்டா, முயற்சி இந்த படம் வெளியே வாரத்துக்கு எப்படியாவது எங்களால் முடிஞ்ச உதவியை செய்து இந்த படத்தை மக்களுக்குள்ள கொண்டு போகணும். நாங்கள் எப்படி வேலை செஞ்சாங்கன்றதை இந்த படத்தில் கருணாசனை தெளிவாக காட்டியிருக்கிறாரு. அன்றைக்கே நான் யோசிச்சுனா ஓகே நாங்கள் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஏண்டா அந்த ஃபீல்டுக்கு 2 வேலை செய்தார். சண்டை முடியுது 17ஆம் தேதி, சண்டை முடியுது, எங்களோட ஹாஸ்பிட்டல் விடுபடுது 17ஆம் தேதி, 12ஆம் தேதி கடைசி வயிற்று காயம் செய்கிறோம் குன்றன்னு சொல்லி ஒரு படிக்கு கடைசி வயிற்று காயம் செய்கிறோம். அந்த படியை இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான். அந்த படியை இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான். இவ்வளவுத்துக்கும் பிளட் இருந்தாக்கிட்ட பிளட் எடுத்து அவர் அந்த யோசிச்சு பாருங்க, 17ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதி இந்த 5 நாள் அந்த கப்புக்கு இவ்வளோ க்ரௌட்டுக்கு அந்த நடந்துக்க மாட்டேன். அப்போ அங்கே உள்ள போராளி மருத்துவர்களும் கள மருத்துவர்களாக 2 ஆக்களும் கடைசி நாள் வரைக்கும் மக்களுக்காக வேலை செய்தவை. அப்போ அதை நீங்கள் இந்த படத்தில் காட்டியிருக்கிறீங்க.
அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, அந்த விஷயத்தில் வின் பண்ணிட்டீங்க. அப்போ அது எங்களுக்கு ஒரு பெருமை, அந்த அங்கே வேலை செய்த ஆக்களுக்கு பெருமை உண்மைக்கு. அதனால தான் இதில் வந்து தியாகம் பண்ண மாவீரர்கள் ஒவ்வொருத்தரும் சின்ன இதை பற்றி ஒரு சிந்தனை, ஒரு நிமிடம் இதுக்காக யோசித்தவர்களுக்கும் நம்ம மரியாதை செலுத்துகிறோம். பட் இதில் அந்த போராட்ட காலங்களில், யுத்த காலங்களில் நேரடியாக களத்தில் மருத்துவம் பார்த்து அந்த மருத்துவருடைய தியாகத்தை இந்த உலகத்துக்கு சொல்லணுங்கிறதா என்னுடைய நோக்கம். அதான் நான் அதில் சொல்லியிருக்கிறேன். படத்தை பார்க்கட்டும், 99% மக்களுக்கு வந்து திருப்தி தான். என்னை வந்து இப்போ சுவிஸில் இங்கே எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. இன்னொன்று, நல்லா இல்லாத ஒரு விஷயத்த நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாலாம் கிடையாது. ஒரு நல்லா இல்லாதுன்னு எனக்கே தெரியுது. அதை வந்து உங்ககிட்ட நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு நான் சொன்னேன்னா அப்போ நீ என்னை பற்றி என்ன நினைப்பேன்? இன்னொன்று, உனக்கு ஒரு படத்தை இவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும்? அதெல்லாம் யோசி. கக்கூசில் உட்காந்து யோசிக்கும் போது இதையும் யோசி சேர்த்து. அதனால் யோசிச்சே பேசு. நம்ம தான் எல்லாத்துக்கும் தயாராக தானே இருக்கோம். நான் ஒரு திறந்த புத்தகம். என்ன இது விஷயமா என்ன வேணாலும் கேளு. முந்தி உங்களை பார்த்த நான் உங்களோட பழக வழிக்கிட்ட பிறகு நான் உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். எப்படி இருக்கணும் அல்லது எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நிறைய விஷயங்கள் நான் உங்களோட நித்தம் காய்ச்சி வந்துருக்கிறபடியாக சில அட்வைஸ் உங்கள்கிட்ட நான் உங்களோட நிறைய அட்வைஸ் எடுத்துக்கிறேன். அதை எப்படி எடுத்துக்கிறேன்டா, இந்த படம் தான் அதுக்கு உதாரணம். இந்த படம் தான். அப்போ நீங்கள் எல்லாருமே உங்களை பார்த்தது இவர் ஒரு எப்பயுமே ஒரு ஃபன்னான ஆள், அரசியலில் உள்ள ஆள், கட்சிகளோட திராவிட கட்சிகளில் உள்ள ஆள். திராவிட கட்சி ஏன்னா இவர் தமிழ் தேசியவாதி இல்லை, இவர் திராவிடத்தோடு சம்மந்தப்பட்டால். அப்போ அரசியல் வேறு, எங்களோட இனம் வேறுன்றது எல்லாம். இன்னொன்று, நான் ஒரு 100 பேரை வச்சுருக்கிறேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் என்னமோ ஒரு அரசியல் பண்ணுறேன், எப்படி வேணாலும் வச்சுக்க. உனக்கு பிடிச்ச அரசியல் பண்ணுறதுக்கு நான் வரல. என் மக்களுக்கு என்னை சார்ந்து என்ன நம்பி இருக்கிறவனுக்கு நான் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதை நீ என்ன அரசியல், மத அரசியல் எடுத்துக்க, ஜாதி அரசியல் எடுத்துக்க, எப்படி வேணாலும் எடுத்துக்க. ஆனால் தமிழ் அரசியல் தான் நானும் பண்ணுறேன். தமிழ் அரசியல் அதான், தமிழனுக்கான அரசியல் தான் நானும் பண்ணுறேன். இப்போ நான் வச்சிருக்கிற 100 பேர் உண்மையான புலி தான், அது தமிழ்நாட்டு புலி தான். என்ன, நாளைக்கு என் மக்களுக்கோ என் மொழிக்கோ என் சொந்த பந்தங்களுக்கோ என்ன என் மொழி சார்ந்து இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எவனுக்கோ ஒரு பிரச்சனைனா அன்னைக்கும் கொளுத்துறவனையும் வேணாதான் இருப்பான், கொளுத்திக்கிறவனையும் வேணாதான் இருப்பான். நான் அப்படித்தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. வெளியில் இருக்கு அது வேற. தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு மூத்தவங்களாக இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கேளுங்க. தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் கேளுங்க. கருணாசி எப்படின்னு கேளுங்க, கருணாசி என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு கேளுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பிடிய உயிரோடு இருக்கான்னு, அது மாதிரி எத்தனை கை போனவன் காலு போனவன் எத்தனை பேருக்கு நான் இப்போ மருத்துவம் பண்ணியிருப்பேன், அதுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பேங்கிறத பயனடைஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்கிறது தமிழனுடைய மரபு. இத்தனோடு செஞ்சுட்டு அதை வந்து போஸ்ட் அடித்து ஒட்டுறதுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது. இன்னொன்று, உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கெல்லாம் நான் செய்யலை. முதல்ல தெரிஞ்சுக்க. நீ என்னை பாராட்டணும், என்னை வாழ்த்தணுங்கிறதெல்லாம் நான் செய்யலை. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு நடிகன், ஒரு பாடகன், இப்படி நான் கஷ்டப்பட்டு வந்தவன். இதே மக்கள்கிட்ட சந்தோஷப்படுத்தி அவங்க கோயில் கச்சேரி கல்யாணம் காட்சி இப்படி எல்லாம் கொடுத்து காசு கொடுத்து தான் நான் வளர்ந்து, இந்த உடம்பு அப்படி தான் வளர்ந்துருக்கு. நான் போட்டிருக்க துணிமணி முதற்கொண்டு மக்கள்கிட்ட இருந்து தான் நான் செஞ்சுருக்கேன். நான் என்ன ஒன்று மூட்டை தூக்குறேன்னா, இல்லை தனியாக விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறேன்னா, இல்லை நான் பெரிய லாண்டாடா ஜமீன் தரேன், ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு கலைஞன், அவ்வளோதான். எப்படினாலும் வச்சுக்க, சின்ன கலைஞனா பெரிய கலைஞனா அது வேறு. ஆனால் என்னுடைய மொழி சார்ந்து தான் என்னுடைய வருமானம். அப்போது ஒன்றை வச்சு வளர்ந்த இந்த உடம்பு இது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு பயன்படணும்ல, பார்க்கணும். நம்ம ஒன்று மற்றவர்களை மாதிரி கோடிக்கணக்கில் 5000 கோடி 2000 கோடி 10,000 கோடி சம்பாரித்து வச்சுட்டுலாம் இங்கே வரல தம்பி. நம்ம வந்து நார்மலான ஒரு ஆனாவிலிருந்து வந்தாங்க. ஆமாம். அதனால் இன்னமும் எனக்கு கிடைக்கிற 10 ரூபாயோ ஒரு 5 ரூபாயோ நான் 4 பேருக்கு உதவி பண்ணுறது தான் செய்கிறது. அது என்னுடைய இயல்பு. ஏன்னா பல பேர் உதவி பண்ணி எனக்கு 4 விஷயங்களை செஞ்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்போ நான் பெற்ற அந்த நன்றியை நான் திருப்பி செய்யணும்ல. இப்போ இந்த படம் கூட பாரு, கடைசி அந்த படத்தில் டைட்டில் என்ட்ரி கார்டு என்ன போட்டிருப்பேன், நன்றி மறப்பது நன்றன்று. இது யாருக்கு? உங்களுக்கு தான். நீ உலகம் முழுக்க வாழ்கிறீங்கல்ல இந்த வாழ்க்கை, இதை கொடுத்தாம்பார், உசுரை கொடுத்தாம்பார், அவனுடைய நன்றியை மறக்காதுன்னா கிளைமேக்ஸில் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யார் இப்போ நன்றியோட இருக்கா நீ தெரிஞ்சுக்கோ. அது உண்மைதான். அதனால் ஒன்றும் பிரச்சனை பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஒரு
கிராமத்தில் இருந்து தானே வந்த உண்மையான கிராமம் தான். ஆமாம். இந்த கிராமத்தில் இருந்து எப்படி இந்த சினிமாக்களை வந்த நீங்கள்? சினிமாவுக்கு நம்ம வரல. இல்லை அதெல்லாம் ஏன்னா இந்த கேள்வி எனக்கு இருக்குது, இந்த கேள்வி எனக்கு இருக்கு. இப்போ நீங்கள் எப்போ வந்தாலும் கிராமத்தை பற்றி தான் என்னோட கேட்பீங்க. அங்கே எங்கே ஃபோன் அடித்தாடே நான் இங்கே தோட்டத்தில் நிற்கிறேன்டா, நான் அங்கே மீன் சாப்பிட்டு நிற்கிறேன்டா, அல்லது ஏதாவது கிராமத்தில் ஒரு நாளும் சென்னையில் இருந்து என்னோட ஃபோன் காய்ச்சி இல்லை. கடந்த ஒரு ஆஃப்டர் த கொரோனா வந்து எனக்கு சென்னையில் இருக்கிறது அதிகமாக பிடிக்கிறது இல்லை. அதனால் நான் கிராமங்களில் பல இடங்களில் இது மாதிரி சின்ன சின்ன தோட்டங்கள், இயற்கை விவசாயம். இப்போ என்னென்னா இதுவுமே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இப்போ நான் சிவகங்கை வந்து ஒரு வறண்ட மண், வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சாதான் தண்ணியே இருக்காது, நிலத்தடி நீர் ரொம்ப கம்மி. அந்த ஏரியாவில் நான் போய் ஒரு 15 ஏக்கரை வாங்கி நான் இங்கே ஒரு தோட்டத்தை உருவாக்கினேன். ஏன்னா அதை பார்த்து இன்றைக்கி வந்து இந்த 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150-200 தோப்புகள் உருவாயிருச்சு. அப்போது என்னென்னா சொந்த நிலம் வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு ஊரில் இருக்காங்க, பெரிய வசதியானவங்க சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க, திருப்பூரில் இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ண கருணாஸுக்கு நம்ம ஊருக்கு என்னப்பா சம்பந்தம்? நம்ம ஊரில் வந்து கருணாஸ் வந்து இப்படி ஒரு 2000 மரத்தை நட்டுருக்காரு. இது நீங்கள் தமிழ்நாட்டை சொல்லாதீங்க. எங்கட ஊரில் வன்னியில் நான் சும்மா போன் தோட்டங்கள் செய்கிறவங்களுக்கு அவங்க சொல்கிற வதையம், கருணாஸோட வீடியோ பார்த்தீங்களா, தோட்டம் வண்டு இல்லாமல் வச்சுருக்காரு, கருணாசை மாதிரி ஒரு பண்ணை இங்கே செய்வோம். அப்போ நீங்கள் சிவகங்கையில் இப்போ கூட நான் ஒரு நகைக்கடையில் ஒருத்தரை பார்த்து அவரே சொன்னார், உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், அதனால் வந்து நானே எங்கள் ஊரில் இப்போ வந்து நாங்கள் இடம் வந்து வாங்கிட்டு இருக்கோம், அது மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். நான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, நானே இலங்கையில் இடம் பார்த்துட்டு தான் இருக்கேன். வந்து ஒரு 5-10 ஏக்கராவது வாங்கி எனக்கு அங்கேயுமே ஒரு தோட்டத்தை உருவாக்கணும். ஏன்னா அந்த நிலம் எனக்கு சொந்தமாகுது இல்லை, நான் காசு கொடுத்து வாங்குறேன்ல, அப்போ நான் மண்ணின் மைந்தன் ஆகிறேன்ல, என்ன நீ பிரித்து பேச முடியாதுல்ல. அதுக்கப்புறம் இந்த படம் உங்களை இந்த படம் பிரித்து ஒரு சில பேர் தான் என்ன இந்த பிரதேசவாதம், அவன் தமிழ்நாட்டுக்காரன் அல்லது அப்படி பார்க்குறது. நாங்கள் எல்லாம் அப்படி பார்க்கல. நாங்கள் இந்த தலைவரை நம்பி போனாங்க, தமிழ் தான் நம்பி போனாங்க. நாங்கள் சாதியாக பார்த்து போயில்லை, அல்லது எந்த இனம் என்றானது இதே இது நான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இதே உணர்வு தான் எங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு சில பேர் மாறி அப்படி கேட்பாங்கல்லப்பா, அதை நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 100ல் 1 இருக்கும். அவ்வளோதான், அது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அது என்ன சொல்கிறது, அது ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஒருத்தன் படம் பார்த்துட்டு, இந்த கங்குவா படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் தேட்டரில் நின்று வெளில நின்று கத்துறான். அவன் வந்து அவனுக்கு படம் பிடிக்கலைன்னா, நான் படம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, வேஸ்ட்டு, என் காசு போயிடுச்சுன்னு ஏதோ 2 வார்த்தையை சொல்லிட்டு நீ போகலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான், அவன் யார், அவன் டைரக்டர், அவனெல்லாம் என் கையில் கிடச்சுன்னா செருப்பால் அடிப்பேங்கிறான். நீ அவனை அடிச்சிருவியா செருப்பால்? நீ அடிச்சுட்டு வந்து நீ உயிரோடு இருந்துருவாங்க இல்லை, என்ன இது உனக்கு? அப்போ என்னென்னா இதை இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு 10 பேர் ஃபோனை வச்சுட்டு வீடியோ பண்ணுறான், என்ன பண்ணுறான், அதை என்னமோ ஒரு பெரிய இது மாதிரி. அப்போ உனக்கு வன்மமாகவும் அபத்தமாகவும் ஒரு பேடு வைப்ரேஷனான நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறது பண்ணுறதுங்கிறது, அதை ஒரு 10 பேர் போட்டி போட்டுக்கிட்டு அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருங்கிறது ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரம் வந்து உலகளவிலேயே இப்போ பரவிட்டு இருக்கு. அதனால் 100 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த 100 பேர் நல்லா இருக்கிறோன்னு தெரிய மாட்டான். அங்கே ஒருத்தர் அது நல்லா இல்லை, என்ன பண்ணிட்டார் பெருசான்னு சொல்லும் பொழுது இவனை ஒரு பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கிறதும், இதை 4 பேர் வந்து இது பண்ணுறதாகவும் ஒரு நிலை இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எண்ணம்போது தான் வாழ்க்கை. என்ன நம்ம செய்கிறது வந்து இந்த படம் வியாபார நோக்கமாக ஓடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த படம் நான் போட்ட காசுலாம் எனக்கு வராதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் வளர்ந்து நான் இன்னைக்கு இந்த கருணாஸா இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிகிறதுக்கான என்னுடைய அடையாளம், நான் தமிழன், நான் பேசுகிற மொழி தமிழ். அதுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். அதில் எதை செய்யலான்னு நினைக்கும் பொழுது இதை செய்வோம்னு தோணுச்சு, அதை செஞ்சுருக்கிறேன். ஏன் இதை விட நான் எத்தனையோ படம் எடுத்து லாஸ் ஆகிருக்கேன்ல. ரகலபுரம் படம் எடுத்தேன், எத்தனை கற்ற தமிழ் படம் நான் தான் எடுத்தேன், பொறி படம் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், எத்தனையோ 40க்கும் மேற்பட்ட படங்கள் வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். 10 கோடி ரூபாய்க்கு மேலே நான் லாஸ் ஆகலையா? 10 கோடிங்கிறது 2010லலாம் எவ்வளோ பெரிய காசு, இன்றைக்கி 100 கோடிக்கு சமம் இல்லை. அதையே நான் தூக்கி போட்டுட்டு அதையும் கடந்து தானே இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ கண்டக்க ஒரு கூத்தடிக்கிற படத்துக்கு 10 கோடி லாஸ் பண்ண கருணாஸு ஒரு இனத்துக்காக ஒரு படத்தை எடுத்ததில்ல, ஒரு 2 கோடியில் நான் எடுத்ததில்ல, எனக்கு என்ன இப்போ பெருசாக இருப்போம். அதில் தான் நீங்கள் அதில் தான் உங்களுக்குரிய நாங்கள் உங்கள ஒரு மரியாதை வச்சுக்கிறோம். பண்ணலப்பா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உனக்கு மனசு இருந்தால் செய்ய போகிறீங்க. நம்ம யாரையும் வந்து கேன்வாசிங்கெல்லாம் இங்கே பண்ணலை. உணர்வுங்கிறது சொல்லி கொடுத்தலாம் வராது. இப்போ நீங்கள் இந்த கானா பாட்டெல்லாம் பாடுறீங்க? பாடாமே விட்டுட்டேன் நான். சரி, நான் ஆக்சுவலி திண்டுக்கல் பாட்டையே நான் தான் பாடி வச்சுருந்தேன்.
அண்ணாமலைன்னு ஒரு படம் அர்ஜுன் சார் படம் நடிக்கிறதுக்கு கும்பகோணத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஷூட்டிங் முடிச்சு ரிட்டர்ன் போயிட்டு அப்படி வயக்காட்டு வழியாக அப்படி போகும்போது நல்லா 2 பக்கமும் பயிருங்க ஈரமாக சில்லு காற்றா இருந்துச்சு. சரி வண்டியை நிப்பாட்டி 2 பெக்கப் போடுன்ட்டு உட்காரும் பொழுது ஒரு காற்று வழியாக எனக்கு ஒரு பாட்டு கேட்டுச்சு. அது என் குரல் மாதிரியே இருந்துச்சு, என்ன மாதிரியே இருக்குது ஒரு குரல் அப்படின்ட்டு அந்த டிரைவர் ஒட்டி யார் என்னன்னு போய் பார்த்து கார்டு இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். போய் அவரும் வாங்கி வந்து கொடுத்தாரு, வச்சுருந்தேன். சென்னைக்கு வந்து பாட்டெல்லாம் எடுத்து ரெக்கார்டிங்லாம் பண்ணியாச்சு. திடீர்னு ஒரு நாள் உட்காந்து யோசித்தேன், இப்போ நம்ம பாட்டு பாடி என்ன இருப்போம், இப்போ நம்ம என்ன பெருசாக என்ன, நம்ம தான் ஆல்ரெடி நடிகன் ஆகிட்டோம், நம்ம பாடணும்னு அலையும் பொழுது எவனும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. இப்போ போய் நம்ம பாடி என்ன இருக்குன்னு இந்த பையன் ஒரு நாடகத்தில் தான் இது கரகாட்டத்தில் தானே கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனை நாளைக்கு பாட வச்சோம்னா இவன் என்ன பண்ணுவான், திண்டுக்கல் சாரதி புகழ் பின்னணி பாடகர் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா 4 கரகாட்டங்கள் கிடைக்குமே அப்படின்னு தான் சொல்லி இவனை கூப்பிட்டு பாட வச்சோம். ஆனால் இன்றைக்கி அந்த பையன் வந்து உலகம் முழுக்க சுற்றி இன்றைக்கி வந்து அந்த அந்தோனிங்கிற பையன் நல்லா ஃபேமஸாக நல்லா இருக்காங்க. ஸோ அப்படித்தான் நான் விட்டுட்டேன். அப்படி எனக்கு வர்ற வாய்ப்புகளை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு விட்டுட்டேன். இப்போ நான் இந்த ரவுண்ட் அடிக்கும் பொழுது சின்ன இந்த ஜென்ரேஷன் பசங்க கூடலாம் பேசும்போது பண்ணும்போது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க வந்து ஏன் அவ்வளோ நல்லா பாடுறவரு நீ ஏன் விட்டுட்டீங்க, நீங்கள் பண்ணுங்க பாடுங்க. நேற்று உங்களை பார்க்கல என்ற நண்பர்கள் 2 பேர் கடிச்சினா உங்கள்கிட்ட கேட்க சொல்லி எங்களோட ஈழப்போராட்டம் சார்ந்த கானா பாட்டு உங்கள்கிட்ட இருந்து கேட்க சொல்லி. இல்லை அதுதான் இப்போ நான் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு டோட்டலாக பாடுறதே விட்டாச்சு. நான் இப்போ ஊருக்கு போய் இப்போ நான் படங்களுமே வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி எனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்த கேரக்டர் இருந்தால் தான் நான் நடிக்கிறேன். நான் அப்போயிலேருந்து இன்னொன்று சொல்கிறேன், 24 வருஷம் ஆச்சு நான் தமிழ் சினிமாவுக்கு வந்து. இந்த 24 வருஷத்தில் ஒரு நாளைக்குன்னு இந்த கூலிக்கு மாரடிக்கிற சம்பளம் வாங்காத ஒரு நடிகனாக நான் தான். நான் இது வரைக்கும் ஒரு நாளுக்கு ஒரு டே பேஸில் நான் சம்பளமே வாங்கினதில்லை. ஒரு படம் தான், அது 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ 50 லட்சமோ ஒரு படம். அதில் என் கேரக்டர் என்ன, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்குதா. உடனே ஒரு பெரிய ஹீரோ படம்னா உடனே தலையை அப்படியே கிடச்சா போதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அது ஒன்று, ஏன்னா அவங்க பெரிய ஹீரோனா நிறைய பேர் பார்ப்பாங்க, அது ஒரு ரீச் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி பார்த்தா இப்போ சமீபத்தில் போகும் இடம் மிக தூரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாரும் என்னை வாழ்த்துறாங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது விமல் ஒரு ஹீரோ நடித்த படம் தான். ஆனால் இப்போ மக்கள்கிட்ட போய் சேரலையா? என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுப்போம், மக்களை யார் ஒருத்தன் முட்டாள்னு நினைக்கிறானா அவன் தான் இந்த உலகத்தினுடைய அடிமுட்டாள். என்னை பொறுத்தவரை இந்த உலகம் வந்து நல்ல விஷயத்தை என்றைக்குமே வரவேற்க தயங்காது. அது யார், இவன் என்ன, இவன் எந்த ஊர், என்ன ஜாதி, என்ன மதம், இதெல்லாம் எதுவுமே பார்க்காது. கலைங்கிறது அது வேற. சார்லி சாப்ளின் இன்னைக்கு உலகம் மறந்துருச்சா? இல்லை. என்ன மொழி பேசினார், என்ன டைலாக் பேசினார், என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. ஆனால் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காருல்ல, ஊமை படம் தான் நடித்தார். அதனால் கலைங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்படும். இப்போ உங்களோட மகன் என்ன அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறார்? இல்லை, இப்போ ஒரு வெற்றி சாருடைய விடுதலை பார்ட் 2ல் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்த ஆண்டு அவர் தனியாக அவருக்குன்னு அவரை ஹீரோவாக நடிக்கணும். ஒரு நல்ல நடிகர், நல்ல நடிகர்கான எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்போ கூடலாம் முன்னாடியெல்லாம் இப்போல்லாம் சமீபத்தில் இந்த அசுரனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாருமே. எனக்கு என்ன சிரிப்பு வந்தேன்டா, யார் உங்களோட இந்த காய்ச்சாலம் உங்களோட சுகம் விசாரிக்கும் போதில் உங்களோட மகனை தான் விசாரிக்கிறாங்க. ஆமாம், அப்போ ஓரளவு அப்போ மக்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அப்போ நமக்கு எதையுமே நம்ம மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாது, மக்களுக்கு முதல்ல பிடிக்கணும். பிடிச்சிட்டாலே அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி போனாலே நம்ம வாழ்க்கை இருக்கும். பரந்த உலகம், எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழுது. நமக்கு ஒரு இடம் இல்லாமலாம் போயிட போகுது. ஒன்றும் பிரச்சனை. இன்னொரு முக்கியமான கேள்வி, இது எந்த பர்சனலான கேள்வி. இப்போ நான் ஏதாவது அவசரத்துக்கு இந்தியா வந்துட்டு சொல்லுவீங்க, என்ற மனசு பூனை போட்டே கொல்லுவாள். பூனை போட்டு எங்கே நிற்கிற, எங்கே போட்ட, எங்கே வர, எப்போ வருவேன் இது. ஆனால் உங்களோட குடும்பத்தில் இந்த பிரச்சனையை நான் பார்க்கல. ஏன்னா என்னோட திரிகிற போது கிரேசக்கா போடச்சு சாப்பிட்டீங்களா இவ்வளோதான். இப்போ முக்கால்வாசி காலம் ட்ராவலிங்லேயே வெளிநாடுலாம் நிற்கிறீங்க. அப்போ என்னட்டு இந்த குடும்பத்தில் இந்த மேனேஜ் பண்ணுறது? அது எதையுமே நம்ம வந்து எந்த ஒளிவு முறையுமே இருக்காது என்கிட்ட. எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு, நான் போய் பேச மாட்டேன். யாருக்கு ஏதாவது ஒருத்தனை பிடிச்சி ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை உள்ளே வச்சுட்டு இந்த ஜால்ரா போடுறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அதே மாதிரி கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லார்ட்டையுமே வெளிப்படையாக இருப்பேன். இப்போ நான் ஒரு பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன்னா நான் பாரில் தான் இருக்கேன், இன்னார் கூட இருக்கேன். ஏன்னா நான் ஒவ்வொரு 10 நிமிடத்தையும் என் ஒய்ஃப்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன், நான் எங்கே இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன். நாளைக்கு சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட அவங்க வந்து நாளைக்கு ஒரு அதிகாரிகளை யாரோ கேட்கும்போது அப்டேட்டில் அவங்க சொன்னா தான் நான் என்னுடைய இல்லற வாழ்க்கை வந்து ஒரு நேர்மையானதுங்கிறது தெரியும்.
நேற்று போனாருங்க 3 நாளாச்சு ஃபோன் எடுக்கலை வரவும் இல்லை எதாவது ஃபோன் பண்ணாலும் பை ஃபோனை வேலையாக இருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது அதில் என்ன இருக்குது? இப்படி தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்லை அது தவறு. ஒரு மணிக்கு ஒரு மனைவி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களாங்கிற அக்கறையில் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். யார்கிட்டே கண்டா கழுதைங்க கர்மாந்தத்துலாம் மணிக்கணக்கில் பேசுகிற நாம நம்மளுடைய மனைவி கிட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுகிறதுல என்ன குறைய போகுது? அவங்க உங்களுக்கான தானே வேலை செய்கிறாங்க, உங்களுக்காக தானே அக்கறையில் கேட்குறாங்க. அப்போ அந்த அன்பை புரிஞ்சிக்காதவனா எப்படி நான் வந்து நம்ம புருஷன் மனுஷன் எப்படி சொல்கிறது? அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு மனிதனாக இருக்குன்னா அது என் மனைவி ஒரு காரணம். என்ன நான் இல்லைன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு கேஸில் எங்கேயோ ஜெயிலில் ஏதோ ஒரு வாழ்க்கை எனக்கு வேறு ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருக்கும். பட் நான் இன்றைக்கி ஒரு மனுஷனாக அவங்கள பார்த்ததுக்கு பிறகு தான் என்கிட்ட இருந்த திறமை அவங்களையும் கூட வந்து சப்போர்ட்டாக இருந்தால் நான் அந்த கச்சேரி அதெல்லாம் பண்ணி ஒரு ஆளாக இன்றைக்கி வந்து நம்ம உருவாகிருக்கிறோம். அடுத்து நம்ம எப்படி வந்தோங்கிறத நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி தெளிவாக இதுதான் இதாங்கிறத வெளிப்படையாக சொல்லி தான் நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா நாம் படுற கஷ்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. என் எல்லா கஷ்டத்தையும் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன். இன்றைக்கி நான் எடுத்து வந்து அந்த 1 லட்சம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கேன் தம்பி அப்படி. அப்போ தான் அவங்களுக்கு அதோட வலியும் இதுவும் தெரியும் வேல்யூ. நான் என்னோட இதில் கேள்விப்பட்டேன்னு சொன்னால் நீங்கள் இந்த சினிமாவுக்கு வாரத்துக்கு முதல்ல சென்னையில் கேட்குறது நீங்கள் கொரோனா கேட்குங்களோ தெரியல, சென்னையில் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தீங்களாம். அப்போ இந்த ஐயப்பன் பாட்டு பாடுற இடத்துல போயிட்டு பாட்டு பாடி முடிய அவங்க சாப்பாடு பிரசாதம் கொடுத்து ஐயப்பனுக்கு நான் சொல்கிறேன் தம்பி, ஐயப்பனுக்கு இன்றைக்கி உலகம் முழுக்க எவ்வளோ பக்தர்கள் வந்து போகிறாங்க கும்பிட்றாங்க எல்லாம் இருக்குது. ஆனால் நான் வந்து கடவுள் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். எனக்கு ஒரே கடவுள் வந்து திருவள்ளுவன் எழுதின ஒரு குறள் தான், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளே உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய முயற்சி உன்னுடைய உழைப்பு உனக்கு கை கொடுக்குங்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரம். பட் அன்னைக்கு என்னென்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாக்க உடனே சைவ சாப்பாடு கிடைக்குது, நம்ம சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கோம். அப்போ டக்குன்னு வந்து ஒரு 10 பேர் நம்ம பாட்டு பாடுவோம், அந்த வாரார் ஐயப்பன் இந்த வாரார் ஐயப்பன் 2 பாட்டை பாடினோம்னாக்க நம்மளை வந்து ஒரு கன்னிச்சாமி காலெல்லாம் கழுவி விட்டு அதெல்லாம் வச்சு நல்லா சாப்பாடு போட்டு கையிலே ஒரு 500 காசையும் கொடுத்து அனுப்புவாங்க. அது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ அந்த 90 நாளில் எப்படி ஒரு மாலை போடுவேன். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா அது கூட பாருங்கள், அதே ஐயப்பன் கோயிலுக்கு சாப்பாட்டுக்கு தான் நான் மாலை போட்டேனே தவிர கோயிலுக்கு போகிறதுக்கு நான் மாலை போடலை. ஆனால் அதே கோயிலுக்கு நான் ஒரு முறை வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, வெறும் 25 காசை வச்சுக்கிட்டு தான் நான் போனேன் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு. அந்த கோயிலில் நான் போய் கீழேருந்து அந்த பம்பையை தாண்டி போகும்போது ஒரு பாட்டு கேட்குது, அங்கிட்டிருந்து எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த பாட்டு நான் பாடின ஐயப்பன் பாட்டு. நீங்கள் பாடின ஐயப்பன் பாட்டு தான். நான் வந்து 1008 சரண கோஷம்னு சொல்லி ஒரு கேசட் ஒன்று போட்டேன். 1008 சரண கோஷம் 3/4 மணி நேரம் ஓடும் அந்த கேசட்டு. ஒருத்தர் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அவன் கற்பூரம் காட்டி பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் வந்து சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு அந்த 3/4 மணி நேரம் ஓடும். அந்த கேசட் வந்து என்கிட்ட கேட்டுச்சு. ஸோ அப்படிதான் வந்து யாருமே தம்பி யாருமே இங்கே இப்போ நீ என்ன அப்படியே நோகாமல் அப்படியே பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஏரியா இங்கே வந்த எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். அந்த கஷ்டத்தை சிலவே சொல்ல மாட்டாங்க தானே, எவ்வளோ பெரிய நம்ம வந்து இப்போ சொல்லி இவங்ககிட்ட சிம்பத்தி வாங்குறதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு விதைப்பு தான். இதை ஏன் நான் சொல்கிறதுன்னா, இப்போ நான் கூட தான் ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆன டயத்தில் வந்து என்னுடைய கன்னி பேச்சில் பேசும்போது சட்டமன்றத்தில் நான் என்ன சொன்னேன்னா, இதே எம்எல்ஏ ஹாஸ்டலில் எங்கள் தாத்தா எம்எல்ஏ இருக்கும் பொழுது அவருக்கு நான் வந்து காலேஜ் நந்தனமாட்ஸில் படிக்கும் பொழுது நான் வந்து படுக்க வரும்போது உள்ளே லாக் பண்ணிட்டாங்கன்னாக்கா நான் இப்போ பயந்துக்கிட்டு வெளியில் வறண்டாவில் படுப்பேன். காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கூட 2-3 நாயும் படுத்து கிடக்கும் என்னை சுற்றி அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அதுக்கு 4 விமர்சனம் சொல்ல, நீ நாய் தானே, அப்போ நாய் தானே உங்கள படுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை சொல்கிறாங்க. அது என் மேலே ஜாதி ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த கம்நாட்டிங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டே இப்படி இருந்த என்னால் இப்படி உருவாயிருக்க முடியுது, உன்னால் ஏன் முடியாதுன்னு தான்டா விதைக்கிறேன் விதை. இதை சொல்கிறதுல எனக்கு என்ன, இதை உனக்கிட்ட கடத்துறேன். கருணாசால முடிஞ்சது ஏன் நம்மளால் முடியாது வரணும் இல்லை? அதை வச்சு ஒரு ஒரு 1 லட்சம் பேரில் ஒருத்தன் ஜெயிச்சா கூட எனக்கு அது பெருமை தானே. புரியுதா உங்களுக்கு? அந்த நோக்கத்தில் தான் நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை சொல்லி இவங்ககிட்டலாம் அப்படியே அதெல்லாம் இங்கே எல்லாம் இங்கே ட்ராமாலாம் கிடையாது. விதைக்கிறேன். எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கோம், இல்லை நான் தான் கஷ்டப்பட்டேன். நீ யார் கஷ்டப்படாமல் யாருப்பா வந்திருப்பாங்க? கடவுளே கஷ்டப்பட்டுதாப்பா வளர்றாரு. கடவுளை நீ இப்போ இன்றைக்கி பார்க்குற சில கடவுள்லாம் இருக்குது,
திருப்பதி எடுத்துக்கோ, ஐயப்பன் கோயில் எடுத்துக்கோ, இல்லை வேறு எந்தெந்த கோயில் வேணால் எடுத்துக்கோ. இப்போ நாங்கள் பார்க்குற கடவுள் நித்யானந்தா தான். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. அதுதான் அவர் ஏதோ பாஸ்போர்ட் கொடுத்தாருன்னா வாங்கிட்டு அவரை போய் பார்க்கலாம். அவர் எப்படி கஷ்டப்பட்டு போகிறன்றதான் சொல்கிறேன் நான். உண்மைதான். அவர் உண்மையில அவர் இது வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் கைலாசத்தில் தான் பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணணும்னு இருக்கேன். பாப்பா அந்த ஒரு நாடு பார்க்க வேண்டியது தானே. கனடா கிட்ட தானே 2 பேரும் போயிட்டுருவோம். அப்படியா இருக்கா? உண்மை தானே அது. கனடா கிட்ட தானே ஒரு கரபியன் ஐலண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் கனடாவில் நான் கதை கேட்கல படி சொன்னாங்க. அப்படி செட்டப் இருக்குதான்ற மாதிரி. கனடாவில் அவருக்கு மடம் இருக்குது. கனடாவில் இப்போ சென்னையில் என்ன வழியாக கனடாவில் அவருக்கு ஒரு மடம் ஒன்று இருக்குது. பாப்போம். இந்த ஒரு நாங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் ஒரு பூச்சி புழுவை கூட உருவாக்குறதுக்கான தகுதியற்ற மனிதர்களால் பல ஆயிரம் கடவுள்களை உருவாக்க முடியும். நம்மளால் வந்து ஒரு உயிரை உருவாக்க முடியாது. ஒரு பூச்சியை கூட நம்மளால் உருவாக்க முடியாது. ஆனால் சாமி உருவாக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதில் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, அந்த நம்பிக்கையை காசாக்குறாங்க ஒரு குரூப்பு. நிறையா இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதனால் மக்கள் கொஞ்சம் நம்பிக்கை தவறு கிடையாது, அது மூட நம்பிக்கையாக மாறக்கூடாது. ஓகே. கதைச்சி நாங்கள் இந்த வீடியோவை இழுக்கிறோம். கடைசியாக லண்டனில் நாளைக்கு படம் 24ஆம் தேதி. லண்டனில் உள்ள மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழ் மக்களுக்கு எங்கிட்ட நம்ம மக்களுக்கு என்ன ஒரு அடுத்த தலைமுறைகள் நம்மளும் கடந்து வந்த நம்மளுமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படைப்பாக தான் இதை வந்து ஒரு சினிமாவை முழு நேர சினிமாவை எடுத்துருக்குறோம். அது ஒரு புதிய முயற்சி. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு காட்சியாக வெளியிடுற ஒரு புதிய முயற்சி. அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அதுகளை வந்து நாம் வந்து படம் வெளியிடும் பொழுது ஊடகங்களில், டிவி, மீடியாக்களில் விளம்பரப்படுத்தி இந்த பொதுமக்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த படத்தை வெளியிடலாம். உலகம் முழுக்க 1ஆம் தேதி ஜனவரி 1ன்னு முடிவெடுத்திருக்கோம். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் உங்களுடைய வேலைகள், உங்களுடைய நேரங்கள், உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி கனடாவிலையும் 30ஆம் தேதி நாங்கள் 2 பேரும் போகிறோம். அப்போ கனடாவில் உள்ள மக்களுக்கும் சொல்லுவோம். ஆமாம். நாங்கள் 2 பேரும் கனடாவில் இருந்து வீடியோ பார்க்குற நாங்கள் 2 பேரும் கனடாவுக்கு வர்றோம். உங்களை பார்க்க வர்றோம். நீங்கள் சல்லியரை பார்க்க வாங்க, நாங்கள் உங்களை பார்க்குறோம். நீங்கள் சல்லியரை பார்க்க வாங்க. கேட்டியகளி பார்க்குறார்கள், கேட்டியகளில் காணொலியில் பார்க்குற நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த காணொலியை லண்டனில் உள்ள ஆக்களுக்கும் அதே போல் கனடாவில் உள்ள ஆக்களுக்கும் அனுப்புங்க. அதே போல் நான் இன்னும் ஒரு காணொலி செய்கிறேன். ஃப்ரான்ஸுக்கும் சிங்கப்பூர், மலேசியா. அதுக்கு நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு 4 எடுத்துட்டோமா? இல்லை, 8ஆம் தேதி. அப்போ ஃப்ரான்ஸில் வந்து சல்லியர்கள் படம் 8ஆம் தேதி டிசம்பர் 8ஆம் தேதி நாங்கள் ஓடுறோம். அதுன்ற அட்ரஸ் வந்து நான் எனக்கு அடிங்க, கேளுங்க, நான் அதை போட்டு விட்றேன். எனக்கு தியேட்டர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. அப்படி ஆமாம், இல்லை பண்ணியாச்சு. அனிமே நாளைக்கு வந்துடும். அப்போ நான் அடுத்த காணொலியில் அதை நான் போட்டு விட்றேன். கனடா வாழ் உறவுகளுக்கு, தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வரக்கூடிய 30ஆம் தேதி சல்லியர்கள் படத்தை நீங்கள் திரையில் பார்க்க வரவேற்கிறேன். உங்களை பார்க்க நான் காத்திருக்கிறேன். நன்றி. ஜோக் சினிமான்னு ஆமாம். கனடாவில் ஜோக் சினிமாலாம் போடுறோம். கீழக்கு நான் கனடா அட்ரஸை போட்டு விட்றேன். வாங்க, நானும் பாரன், கருணாசண்டையும் வர்றார். அங்கே வந்து உங்களை சந்திக்கிறோம். அப்படி தானே என்ன? ஆமாம். கேட்டியகளி உதுவும் ஒரு காதையாட்டு. நன்றி அண்ணா, பார்த்த சந்தோஷம் அண்ணா. ஓகே.